மீன்ஸ் அவர் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு எதிர்பார்க்கல. ஏன்னா மாஸ்டரில் அந்த கிளைமேக்ஸ் ஷாட்டில் அவர் நடிச்சிருந்தார் அண்ட் அவர் ரொம்ப நர்வஸாக இருந்தார். ஸோ டு சி இந்த சைடில் அவர் பார்க்கும்போது இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. பட் இதுக்கப்புறம் அவர் பண்ணுவார் இல்லைன்னு எனக்கு தெரில, கேட்டு தான் பார்க்கணும். பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ சார். ஐ திங்க் அவர் இப்போ கூலி அண்ட் அவரோட லைனப்பில் ரொம்ப பிஸியாக இருக்கார். கைதியிலேருந்து தான் இன்னும் எல்லாருக்குமே அந்த நான் இருக்கேன் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் திருப்பி மாஸ்டர்ல இருந்து சான்ஸ் கொடுத்தாரு. அண்ட் இப்போ ரீசென்ட்லி அஃப்கோர்ஸ் விக்ரம் அண்ட் இப்போ ரீசென்ட்லி எல்சிக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் வேறு கூப்பிட்டுருந்தாரு. ஸோ அதனால தான் லோகேஷ் அவர் ஃபேமிலி பிரதர் ஒரு மென்டோர் மாதிரி. கைதி டூக்கு நானும் வெயிட்டிங். கார்த்தி சாரும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு, லோகேஷ் சாரும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் என்ன கூப்பிடல. ஏன்னா விக்ரம்ல உயிரோட வந்ததுனால மேபி கைதி டூவில் இருக்கலாம். பட் இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு இந்த ஹீரோயின் தான் எனக்கு ஆப்டா இருக்கு அப்படின்னு நினைக்கிற ஹீரோயின்ஸ் யாராவது இருக்காங்களா? அநீதி, கைதி, மாஸ்டர் இந்த படங்கள்லாம் பார்த்தா ரொம்ப ஒரு வைலண்டாக ரொம்ப ஒரு மன ரீதியாக உள்ள மாதிரி நீங்கள் நடிச்சிருக்கீங்க. நிஜ வாழ்க்கையில் பெண் ரசிகர்கள் பெண்கள்லாம் உங்கள்கிட்ட எப்படி பழகுறாங்க? நேரில் பக்கத்தில் வராங்களா? எப்படி ரசிகைகளா, குறிப்பாக பெண் ரசிகர்களோட இதெல்லாம் எப்படி இருக்கு? இதுக்கு நான் என்ன பதில் சொல்றேன் சார்? இல்லை சார், அது கேரக்டர் சார். நேரில் ரொம்ப ஃபார்ச்சுனேட்டாக இருந்திருக்கேன். என் சின்ன வயசுலேருந்து க்ரோன் அப் வித் சம் பியூட்டிஃபுல் ஒண்டர்ஃபுல் விமன். பாட்டியாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், அம்மாவோட சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், கசின் சிஸ்டர்ஸாக இருக்கட்டும். ஸோ அவங்க எல்லாருமே ரியல் சைட் பார்த்துருக்காங்க. ஸோ இல்லை அப்படிலாம் சார் இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு இந்த ஹீரோயின் தான் எனக்கு ஆப்டா இருக்கு அப்படின்னு நினைக்கிற ஹீரோயின்ஸ் யாராவது இருக்காங்களா? இல்லை சார், நிறைய ஃபேண்டாஸ்டிக் ஹீரோயின்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் லோகேஷ் சார் படத்தில் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹீரோயின்ஸ் அவர் ஆஃபர் பண்ண மாட்டார். பட் இல்லை துஷாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் டானியா, ரேஷ்மாவோட ஒர்க் பண்ணியிருக்கேன். சிவாத்மிகாவோட ஒர்க் பண்ணி முடித்தேன். ஸோ லிஜோமோட ஒர்க் பண்ணேன். ஆல் ஆஃப் தெம் வெரி நைஸ் ஆக்டர்ஸ் சார். அவரோட ஒர்க் பண்ணல ரொம்ப சந்தோஷம். ஹோப்ஃபுல்லி அவங்க எல்லாரோடையும் மறுபடியும் கொலாபரேட் பண்ண ஹாப்பி சார். இல்லை அதாவது உங்களுக்கு இந்த ஹீரோயினோட ஒர்க் பண்ணணும்னு கேட்டார். அவங்க யாராவது உங்க கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னாங்களா? ஏன்னா நீங்கள் சொல்ல விரும்பல, அதனால தான் இப்படி கேட்குறேன். இல்லை அது எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். ஸோ அவங்க ஹாப்பியாக தான் இருப்பாங்கன்னு நம்புகிறேன். தெரில, அது நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க சார். இல்லை இந்த வாய்ஸை பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி என்ன சார்? ஆமாம்மா சொன்னாங்க சார். சார் லோகேஷ் கனகராஜ் வந்து இப்போ நடிகராக மாறிட்டார். இனிமேல் ஆல்பம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நடிப்பு அந்த ரொமான்ஸ்லாம் எப்படி இருந்தது? அவர் ஹீரோவா நடிப்பாரா உங்க பார்வையில்? தெரியல சார், அது அவர்கிட்ட தான் கேட்கணும். பட் இல்லை, பட் அந்த மியூசிக் வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் அந்த வீடியோ எனக்கு காமிச்சிருந்தாரு. அவரா இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லு மச்சி பார்த்து சொல்லுன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி மீன்ஸ் அவர் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு எதிர்பார்க்கல. ஏன்னா மாஸ்டரில் அந்த கிளைமேக்ஸ் ஷாட்டில் அவர் நடிச்சிருந்தாரு அண்ட் அவர் ரொம்ப நர்வஸாக இருந்தார். ஸோ டு சி இந்த சைடில் அவர் பார்க்கும்போது இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. பட் இதுக்கப்புறம் அவர் பண்ணுவார் இல்லைன்னு எனக்கு தெரில, கேட்டு தான் பார்க்கணும். பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ சார். ஐ திங்க் அவர் இப்போ கூலி அண்ட் அவரோட லைனப்பில் ரொம்ப பிஸியாக இருக்காரு. But I'm sure he was happy to collaborate with Shruti and RKFI. So அர்ஜுன் தாஸ் சார் டாபிக் எடுத்தாலும் அதில் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து கொண்டு வந்துடுறீங்க. உங்களுக்கும் அவருக்கும் உள்ள என்ன அப்படியே ஒரு கெமிஸ்ட்ரி, அதை பற்றி சொல்லுங்க. ரெண்டாவது உங்க வாய்ஸை உங்களை அதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன? ப்ளஸ் என்ன மைனஸ்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லோகேஷ் வந்து சார் ஐ திங்க் இன்னைக்கு நான் இங்கே இருக்கிற ரீசன் வந்து லோகேஷ் தான். ஸோ எந்த மேடையிலையும் நான் எப்பவுமே அவரோட பேர் அண்ட் தேங்க்யூ சொல்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை அந்த கிரேட்ஃபுல்னஸ்க்காக எப்பவுமே அவர் பேர் சொல்லுவேன். ஏன்னா ஐ திங்க் கைதியிலேருந்து தான் இன்னும் எல்லாருக்குமே அந்த நான் இருக்கேன் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் திருப்பி மாஸ்டர்ல இருந்து சான்ஸ் கொடுத்தாரு. அண்ட் இப்போ ரீசென்ட்லி அஃப்கோர்ஸ் விக்ரம் அண்ட் இப்போ ரீசென்ட்லி எல்சிக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் வேறு கூப்பிட்டுருந்தாரு. ஸோ அதனால தான் லோகேஷ் அவர் ஃபேமிலி பிரதர் ஒரு மென்டோர் மாதிரி. அண்ட் விக்னா சாரும் அப்படி தான், அந்த கார்மெண்ட் டிரெக்டர். இவங்க ரெண்டு பேரும் என்னோட மென்டோர்ஸ். அண்ட் இப்போ மதுமிதாவோட ஒர்க் பண்ணாலும் மதுமிதாவும் மென்டோர். பட் லோகேஷ் ஏன் அடிக்கடிக்கு வருதுன்னா ஐ திங்க் இந்த ஜேர்னி ஆரம்பிச்சது அவரால் தான். அண்ட் அவர் எப்பவுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு.
மூவிஸாக இருக்கட்டும், ஈவன் பர்சனலி ஏதாவது ஒரு அட்வைஸ் கேட்கணும் கண்டிப்பாக அவரை ஃபோன் பண்ணி கேட்பேன். ஸோ அதனால தான் லோகேஷ். அதே மாதிரி இப்போ அர்ஜுன் தாஸ் உங்கள் பேர், அர்ஜுன் தாஸுக்கு நாங்கள்லாம் தாசன்னு சொல்லி நிறைய ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கிறோம், நல்ல நற்பணி மன்றம் ஆரம்பிக்கிறோம்னு வந்திருப்பாங்களே, வரலையா? இல்லை சார், அப்படி அந்த ஐடியா இல்லை. இல்லை சார், அப்படிலாம் எதுவும் அஜித் ஸ்டைலா? ஐயோ சார், அஜித் சார் ரொம்ப பிடிக்கும், அவரோட கம்பெனியில் ஒர்க்கும் பண்ணியிருக்கேன், பட் இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை சார். கைதி 2க்கு நானும் வெயிட்டிங். கார்த்தி சாரும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு, லோகேஷ் சாரும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் என்ன கூப்பிடல. ஏன்னா விக்ரம்ல உயிரோட வந்ததுனால மேபி கைதி 2ல இருக்கலாம், பட் அவர் கூப்பிட்டாருன்னா கண்டிப்பாக நான் இருப்பேன் ஃபார் ஷோர். Taste the Daily.